அனைவருக்கும் வணக்கம். அதிரடியாக தாக்கி இருக்குது இந்தியா அப்படிங்கிற செய்தி தான் இன்றைக்கு வெளிவந்திருக்குது நண்பர்களே. இந்தியா ஒரு மிகப்பெரிய விஷயத்துல பயங்கர அதிரடியாக ஒரு தாக்குதல் ஒன்று நடத்தி இருக்குது. அது என்ன மாதிரியான தாக்குதல், எந்த விஷயத்துக்காக இந்த பிரச்சனை நடந்திருக்குது அப்படிங்கிற பத்தி தான் இன்னைக்கு விலாவாரியாக பார்க்க போறோம் நண்பர்களே. ரொம்பவுமே சுவாரஸ்யமான வீடியோ, இதை கடைசி வரைக்கும் பாருங்க நண்பர்களே. இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னாக்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை உடனடியாக தட்டுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டினீங்கன்னா தான் நாம் போடுகிற ஜியோ பொலிட்டிக்கல் நியூஸ் எல்லாமே உடனடியாக உங்களை வந்து சேரும். வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போகலாம். இன்றைக்கு காலையில் மேற்கத்திய ஊடகங்கள்லாம் ஒரு விஷயத்தை மிகப்பெரிய விஷயமாக எழுதியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னாக்க, ஒரு விவகாரத்தில் இந்தியா அதிரடியாக மேற்கத்திய நாடுகளை தாக்கி இருக்குது அப்படிங்கிறதான் விஷயமே. விஷயம் என்ன அப்படின்னாக்க, நேற்றைய தினம் சுவிட்சர்லாண்டில் இருக்கிற ஜெனீவா நகரத்தில் குளோபல் சென்டர் ஃபார் செக்யூரிட்டி பாலிசி அப்படிங்கிற தலைப்பில் பேசினாரு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள். அப்பொழுது அவரிடம் ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டது. அது என்ன அப்படின்னாக்க, இந்த பிரிக்ஸ் அமைப்பு அப்படிங்கிறத நீங்கள் உருவாக்கி இருக்கிறீங்களே, இது தேவையா? ஏற்கனவே G7 இருக்குது, G20 இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிரிக்ஸ் அமைப்பை எதற்காக நீங்கள் தொடங்கி இருக்கிறீங்க? மேற்கத்திய நாடுகளுக்கு எதிராக இந்த பிரிக்ஸ் அமைப்பு துவங்கப்பட்டதா அப்படின்னு பலவாறான கேள்விகள் திரு ஜெய்சங்கர் அவர்களிடம் வைக்கப்பட்டது. அதற்கு வழக்கம் போல ஒரு சின்ன புன்முறுவலோடு தன்னுடைய பதிலை தொடங்கினாரு நம்முடைய ஜெய்சங்கர். அது வரைக்கும் அந்த ஆடியன்ஸுக்கு ஜெய்சங்கர் அவர்கள் அடுத்து போட போறாரு ஒரு அணுகுண்டு அப்படிங்கிறதே தெரியல. அவங்க ஆர்வமாக இவருடைய பதிலுக்காக காத்திருக்கிறாங்க. திரு ஜெய்சங்கர் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த பிரிக்ஸ் அமைப்பு அப்படிங்கிறது பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா ஆகிய 4 நாடுகளால துவங்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு அதில் சவுத் ஆப்பிரிக்காவை சேர்த்து அதை பிரிக்ஸ் அப்படின்னு பேர் வச்சோம். அதற்கு பிறகு இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் தான் இந்த கூட்டமைப்போடு ஈரான், சவுதி அரேபியா, ஈஜிப்ட், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் மற்றும் எத்தியோப்பியா ஆகிய நாடுகள் இணைஞ்சாங்க. இந்த கூட்டமைப்புடைய மொத்த ஜிடிபி எவ்வளவு தெரியுமா? உலகத்துடைய ஜிடிபியுடைய 27% இந்த கூட்டமைப்புடைய நாடுகளிடம் இருக்குது. அது மட்டும் இல்ல, உலகத்துடைய மக்கள் தொகை இருக்குது இல்லையா, அதுல கிட்டத்தட்ட 60% மேலாக இந்த பிரிக்ஸ் நாடுகளில் இருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய அமைப்பை ஒன்றை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்னா என்னங்க, சும்மா வாங்க நாங்கள் பண்ணுவோம், ஏன் வேலை வெட்டி இல்லாமையா இதையெல்லாம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னவர் சிரிச்சுக்கிட்டே, G7 அமைப்பு வச்சிருக்கிறீங்களே பணக்கார நாடுகள்லாம், அந்த G7 அமைப்புக்குள்ள நீங்க யாரையாவது உள்ள விடுறீங்களா? நீங்க எங்களை எல்லாம் உள்ள விடல. இதுக்கும் உலகத்துடைய 5வது மிகப்பெரிய பொருளாதாரம் இந்தியா தான். ஆனா எங்களையே இந்த G7 அமைப்புல சேர்த்துக்கிட்டீங்களா? இல்ல. இதே மாதிரி எங்களை போன்ற பிற பல நாடுகளையும் நீங்க வெளியில தள்ளிவிட்டு நீங்க இந்த G7 என்னமோ அவ்வளவு சீக்ரெட்டான ஒரு அமைப்பு போல, அவ்வளவு ஒரு க்ளோஸ்டான ஒரு அமைப்பு போல நீங்க நடத்திக்கிட்டு வர்றீங்கல்ல. உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவா தான் நாங்க ஆரம்பிச்சிருக்கிறோம். உண்மைதான், G7 நாடுகள்லாம் மேற்கத்திய நாடுகளாக தான் இருக்கிறீங்க. உங்களுடைய கூட்டமைப்புக்கு ஆல்டர்னேட்டாக நாங்கள் எதிராக ஆரம்பிக்கல, ஆனால் அதற்கு ஒரு ஆல்டர்னேட்டாக உலக மக்கள் அனைவரும் பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் பிரிக்ஸ் அமைப்பை ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்றைய இந்த பிரிக்ஸ் அமைப்பை பார்த்து ஏன் இந்த மேற்கத்திய நாடுகள்லாம் அப்படி ஒரு அச்சத்தோடு இருக்கிறீங்க, ஏன் பயந்து நடுங்கிறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியலை. இப்போ G7 கூட்டமைப்பு தான் நீங்க முதல்ல ஆரம்பிச்சீங்க. அதற்கு பிறகு G20 ஒன்று தனியா ஆரம்பிச்சாங்க. அதை பார்த்தெல்லாம் உங்களுக்கு வந்து பயம் வரலையே. ஆனா பிரிக்ஸ் அமைப்பை நாங்க ஆரம்பிச்ச உடனே உங்களுக்கு பயம் வந்துருச்சே. அது ஏன்? எதற்காக நீங்க எங்களை கண்டு அஞ்சி நடுங்கிறீங்க அப்படின்னு பல கேள்விகளை கேட்டவரே அதற்கு பிறகு ஸ்டாட்டிஸ்டிக்ஸையும் அடுக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இன்றைக்கு உலகத்தின் கணிசமான ஜிடிபியை நாங்க தான் பிரிக்ஸ் அமைப்பு தான் கையில் வச்சிருக்கிறோம். மிகப்பெரிய மக்கள் தொகையை, மெஜாரிட்டி மக்கள் தொகையை எங்க அமைப்பில் இருக்கிற நாடுகள் தான் வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல,
தொழில்நுட்ப ரீதியாகவும் கூட இன்றைக்கு பிரிக்ஸ் அமைப்பில் இருக்கிற நாடுகள் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கண்டு வருது. உலகத்துடைய மேனுஃபேக்சரிங் செக்டார் எடுத்தீங்கன்னா பிரிக்ஸ் அமைப்பு கையில் தான் இருக்குது. சீனா, அடுத்ததாக இந்தியா, இரண்டுமே பிரிக்ஸ் அமைப்பில் இருக்குது. நாங்கள் தான் வேர்ல்டு மேனுஃபேக்சரிங்கே கையில் வச்சிருக்கிறோம். வேர்ல்டுடைய சப்ளை செயின் முழுக்க பிரிக்ஸ் உடைய அமைப்பின் கீழ் வருகிற நாடுகள் கிட்ட தான் இருக்குது. அது மட்டுமல்ல, விவசாய பொருளாதாரத்தை பார்த்தீங்கனாலுமே கூட உலக அரங்கில் இன்றைக்கு பிரிக்ஸ் அமைப்புடைய நாடுகளுடைய விவசாய பொருளாதாரம் மிகப்பெரிய பொருளாதாரமாக இருக்குது. இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு G7 கூட்டமைப்புக்குள்ள வேற எந்த நாடுமே வர முடியல. யாருமே G7 கிட்ட எதையுமே பெற்று கேட்டு பெறக்கூட முடியல. அந்த அளவுக்கு அது ஒரு க்ளோஸ்ட் அமைப்பாக நீங்க வச்சிருக்கிறீங்க. அதே சமயத்தில் பிரிக்ஸ் அமைப்பு அப்படி அல்ல. பாருங்க, நாங்கள் 4 நாடோடு ஆரம்பித்தோம். அடுத்தது ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு நாட்டை நம்ம சேர்த்தி கொள்ள வேணுமே அப்படிங்கிறதுக்காக சவுத் ஆப்பிரிக்கா கேட்டபோது நாங்கள் சேர்த்திக்கிட்டோம். அதற்கு பிறகு பல நாடுகள் இப்பொழுது பிரிக்ஸ் அமைப்பில் சேரணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனுடைய முதல் படியாக தான் இந்த ஆண்டு மேலும் சில நாடுகளை நாங்கள் சேர்த்திக்கிட்டோம். இதோட நிற்க போவது இல்லை. இந்த கூட்டமைப்பு மேலும் மேலும் பெருகத்தான் போகுது. இதை கண்டு நீங்க பயந்தீங்கன்னா அதுக்கு நாங்க ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் தெளிவாகவே சொன்னாரு. இது மட்டுமல்ல, அவர் மேலும் என்ன சொன்னார் அப்படின்னாக்க, இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பை கண்டு இப்பொழுதே நீங்களாம் பயப்படுறீங்களே, இன்னும் ஒரு மிகப்பெரிய அணுகுண்ட தூக்கி போடுறோம் பாருங்க. நாங்க அமெரிக்காவுடைய டாலருக்கும் யூரோப்புடைய யூரோவுக்கும் மாற்றாக ஒரு பிரிக்ஸ் உடைய கரன்சியை கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. எதிர்காலத்தில் நாங்கள் அமெரிக்கன் டாலரை நம்பியோ யூரோப்புடைய யூரோவை நம்பியோ நாங்கள் வர்த்தகம் செய்ய போவது கிடையாது. ஒன்று எங்களுடைய கரன்சிகள்லையே நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ரூபாயிலையோ அல்லது சீனாவுடைய கரன்சிலையோ ரஷ்யாவுடைய ரூபிள்லையோ நாங்கள் செய்து கொள்வோம். இல்லைன்னா இன்னும் ஒரு படி மேலே போய் பிரிக்ஸுக்குன்னு நாங்கள் தனி கரன்சியவே நாங்கள் கொண்டு வரவும் போகிறோம். அப்போது பாருங்க G7 ஆடி போகுதா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் ரொம்பவுமே விளையாட்டாக பல வெடிகுண்டுகளை சரவெடி போல எடுத்து விட்டாரு. நண்பர்களே, இதை கேட்டுக்கொண்டிருந்த சுவிட்சர்லாண்டுடைய தலைவர்கள் எல்லாமே ஆடி போயிருக்கிறாங்க அப்படின்னே சொல்லணும். மேற்கத்திய நாடுகள்லாம் ஏற்கனவே இந்த பிரிக்ஸ் அமைப்பை கண்டும் இந்தியாவுடைய கிடுகிடு வளர்ச்சியை கண்டும் அஞ்சி நடுங்கிட்டு இருக்கிறாங்க. அது பத்தாதுன்னு இப்பொழுது நம்ம அமைச்சர் வேற ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டு வந்திருக்கிறாரு. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, மேற்கத்திய நாடுகளுடைய ஆதிக்கம், டாமினேஷன் முடிவுக்கு வர ஆரம்பிச்சிருக்குது அப்படிங்கிறதான் இதனுடைய அறிகுறி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ள வேணும். இனி வரும் காலங்களில் இந்த பெட்ரோ டாலர் அப்படிங்கிறது யூஎஸ் உடைய கரன்சியை மட்டுமே எல்லாரும் பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு சூழல் எல்லாமே மாறி மேற்கத்திய நாடுகளுடைய ஆதிக்கம் மெல்ல மெல்ல அப்படியே உடை தெரியப்படும் அப்படிங்கிறதான் உண்மை. அதற்கு மிக முக்கியமான பங்களிக்க போகுது பிரிக்ஸ் அமைப்பு அப்படிங்கிறது உறுதி. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன். கைஸ், பை பாய்.